இன்றைக்கி சண்டே நம்ம வீட்டு ஸ்பெஷல் என்னென்னு பார்க்கலாங்க. இன்றைக்கி மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். 400 கிராம் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்காங்க. பச்சை மிளகாய் 5 எடுத்து வச்சுருக்காங்க. எலுமிச்சப்பழம், கொத்தமல்லி, புதினா. இது கீமாங்க. கீமா அடித்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. இது சாப்பாட்டுக்கு தேவையான ஒரு பாக்கெட். தயிர் போட்டுக்கலாம். தக்காளி 11 மணிக்கு நுங்கு ஜூஸ் போடலாம். நுங்கு வாங்கி வச்சுருக்கோங்க. அந்த 1 கிலோ அரிசி தண்ணியில் ஊற வைக்கணுங்க. அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 kg மட்டன் பிரியாணிக்காக எடுத்து வச்சுருக்கேன். 1/2 kg மட்டன் பிரியாணிக்காக எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ இதை நம்ம குக்கரில் போட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். काबू की है फजीर दो सोच तो सेक के उसके बाद करना सोचता हूँ हाँ सो आप सोच पढ़ना बैठ लगूँगा हाँ मैं वो இப்போ நம்ம வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கி இருக்குன்னு பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டுங்க. நல்லா வெள்ளைக்காய் சகப்பாகட்டும். இப்போ தாங்க நல்லா வதங்கிடுச்சிங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சுங்க. இப்போ இதுக்கு கரம் மசாலா போட்டுக்கலாம். கரம் மசாலா கொஞ்சோண்டு போட்டுக்கலாங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போட்டுங்க. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சுங்க. இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். போடுங்க. இப்போ கொத்தமல்லி புதினா போட்டுக்கலாம். இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இப்போ தக்காளி வதங்கிறதுக்காக அதுக்காக தேவையான உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டுக்கிறாங்க. இப்போ நல்லா தக்காளி வதங்கிடுச்சிங்க. இப்போ நமக்கு இதுக்கு தேவையான பொருள் போட்டுக்கலாம். தயிர் போட்டுக்கலாம். ஒரு பாக்கெட் தயிர் போட்டாச்சுங்க. 200 கிராம் தயிர் 1 கிலோ அரிசிக்கு. அப்புறம் எலுமிச்சை ஒரு பழம் சாறு எடுத்து வச்சுருக்கோங்க. அதுவும் போட்டுக்கலாம். இதே நம்ம சக்தி சிக்கன் மசாலா எடுத்து வச்சுருக்கோங்க. அது கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். மீதி எதுவும் போட வேணாங்க. இது கொஞ்சம் எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குங்க. இப்போ மட்டன் போட்டுக்கலாம். கழுவி குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க மட்டன் போட்டுக்கலாம். இந்த மசாலாவோட மட்டன் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டுங்க. அப்போ மசாலாலாம் அதில் பிடிக்கும். கொஞ்சம் நேரம் முடிக்கணும். இப்போ நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குங்க. இப்போ நம்ம ஒரு படி அரிசிக்கு 2 படி தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம போட்டுடலாங்க. நம்ம கலர் எதுவும் போடலைங்க. நம்ம போட்ட மிளகாத்தூள் இந்த சிக்கன் மசாலாவோட காரம் மட்டும்தாங்க. பாருங்கள் இவ்வளோ கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம அளந்து வச்சுருக்க தண்ணி ஊற்றிடலாங்க. அதிகமாக செஞ்சால் தண்ணி கம்மியாக போட்டுக்கலாங்க. இப்போ 1 கிலோ சமைக்கிறதுனால 1க்கு 2 தண்ணி கரெக்டாக போட்டுருக்காங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் முழுசாக கொஞ்சம் சாதம் இருக்கக்கூடாது. அதுக்காக கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். இதே நம்ம நிறைய சமைக்கிறோம்னா அப்போ நான்வெஜ்ஜில் தக்காளியில் தயிரில் எல்லாத்துலேயும் தண்ணி விடும். அதனால் தண்ணியோட அளவு கம்மி பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே தாங்க போட்டோம் இதில். இப்போ நல்லா கொதிக்குதுங்க. இந்த டைமில் உப்பு காரம் புளிப்பெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம். இப்போ அரிசி போட்டுருவாங்க.
இப்போ அரிசி போட்டாச்சுங்க. இப்போ நம்ம ஒரு கிளறி விட்டுடலாம். எனக்கு இதில் இருக்க கலரே போதுங்க. கலர் பவுடர்லாம் போட வேண்டாம், இந்த கலரே போதும். இப்போ எனக்கு வந்து உப்பு இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன். இன்னும் தண்ணியும் சாப்பாடு அரிசியும் மிக்ஸ் ஆகட்டுங்க. அதுக்கப்புறம் தம் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் அடுப்பிலே இருக்கட்டும். இப்போ அரிசியும் சாப்பாடும் மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. இப்போ தம் போட்டுடலாம். இப்போ தம் ஆயிடுச்சா பார்க்கலாம். இப்போ திருப்பி போட்டுக்கலாங்க. நம்ம வீட்டு மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. எப்படி இருக்குது பாருங்கள், உதிரி உதிரியா. இதுதாங்க நம்ம வீட்டு மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. இது கீமாங்க.